கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இன்னொரு விஷயம் கூட ஆண்டோடைய வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த காலை வேளையில உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்து. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் வசனம் எங்கன்னு சொன்னா, இந்த காலை கதிரில் நமக்கு தருகிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பாய் அல்லது காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய தைரியத்தையும் கூட அது நமக்கு தருது. ஒரு வேடிக்கையான கதையை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, இது பரலோகத்திற்கு 2 பேர் போகிறாங்க. இது ஒரு கற்பனை கதை தான். பரலோகத்துக்கு 2 பேர் போகும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு போதகரும் ஒரு பஸ் டிரைவரும் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யற, பஸ் டிரைவருக்கு நல்ல உயர்தரமான ஒரு ஆடையை தராரு. நம்ம இதில் பார்க்கணும், ஒரு பட்டு அப்படி தராங்க. ஆனால் போதகருக்கும் அப்படி விலை உயர்ந்ததுல சாதாரண ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் தராருன்னு வச்சுக்கிறேங்க. ரொம்ப விலை குறைந்த ஒரு ஆடையே தராங்க. அப்போ அந்த ஆடையை பார்த்தோன்னே போதகருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா, நான் அநேகர் ஆண்டவருக்காக வழி நடத்தியிருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஆண்டவர் தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட கேட்குறாரு. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆடையை தந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போது அங்கே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவருக்கு ரிப்ளை என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இவர் வண்டி ஓட்டும்போது அநேகர் என்ன செஞ்சாங்க, என்னை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. இவர் அநேகர் என்ன செஞ்சார், ஜெபத்தில் வழி நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் என்ன செஞ்சாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேலியான ஒரு கதை தான். ஆனால் கூட என்ன இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோம், நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை ஆண்டவர் பார்க்குறார், நமக்கு அது தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கூடவே இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் யார் கொடுக்கப்பட்டதுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அவர் என்ன, ஆபிரகாம் எந்த இடத்துலையும் நான் பெரிய ராஜா, நான் ஆண்டோடு அழைக்கப்பட்டவன் எந்த இடத்துலையும் அவர் சொன்னது கிடையாது. ஆனால் அவரை பார்க்குற புறஜாதிகள் தான் என்ன செய்வாங்க, அவரை குறித்து ரொம்ப பிரதமாக பேசுவாங்க. அவர் இந்த விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல. ஏன்னு சொன்னால் அவர் செய்த காரியம் அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், சாரால் இறந்து போயிடுவாங்க. அவர் இறந்து போன உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர் அடக்கம் பண்ணதுக்கு ஏத்தின் புத்திரரோடு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் பேசுவார். அவர் சொல்லுவார், அவங்ககிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது, ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நான் என்ன செய்வேன், அதெல்லாம் நினச்சி அதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப தாழ்மையாக என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நான் அந்நியனும் பரதேசியமாக உங்களிடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ ஆஸ்தி உள்ள மனுஷன் அவர் எப்படி சொல்லுவாருன்னு சொன்னால், நான் அந்நியனும் பரதேசியமாக. புறஜாதிகள் என்ன அவரை சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எது உங்களுக்கு இந்த கல்லறையா, நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாருன்னு சொன்னால் அவங்க அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். நீங்கள் யாரு, மகா பிரபு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் யாரு, மகா பிரபுவாக இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி உங்களை சொல்லாதீங்க, நீங்கள் மகா பிரபு, அதனால நீங்கள் எடுத்துக்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அவரை பார்க்கிறவர்கள் யாரை பார்த்தாங்க, இவர் தேவனுடைய பிள்ளை, இவர் தேவன் இவரோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் பார்க்குறாங்கன்னா, புறஜாதிகள் பார்க்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். சரி பாருங்க, எவ்வளோ ஒரு வாழ்க்கை, எவ்வளோ எல்லா ஆஸ்தியும் உடைய மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக ஆண்டவரின் எல்லாவற்றையும் நடத்தினார் என்பது உணர்ந்த ஆபிரகாம் வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினதுனால அவர் புறஜாதிகளாம் சொல்றாங்க, நீங்க மகா ராஜா, மகா பிரபு அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் நாமத்தை என்ன செய்யறாங்க, அவரை பெருமைப்படுத்துறாங்க. அவர் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாராம், நாம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எங்க, பிரஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் உயர்த்த காத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு எல்லாம் இது கிடைக்கும் அது கிடைக்கும், நான் ஆண்டோடைய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது காரியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார், பிரஜாதிகள் மத்தியில் உங்களை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவர் பார்த்து நம்மை தாழ்த்தி ஒப்படைக்கும் பொழுது பிரஜாதிகள்னா நம்மளை எப்படி சொல்லுவாங்களா, மகா பிரபு அப்படின்ட்டு சொல்லி அவருடைய நாமத்தை என்ன செய்ய ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ளது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு நாள் 2 நாள் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன, வாழ்நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்க
தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். என்னுடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. நான் எங்கே பரலோகத்தை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருக்கிறது. நீர் என்னோட கூட வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொன்னா, எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய அவரை சொல்றது, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரை நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியை போல என்ன செய்யுங்க வேதாகம் வர்ணித்திருக்கிறது. அவர் விசுவாசத்தின் தந்தையாக பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் தேவன் தனக்கு சொல்லி எல்லாவற்றையும், உன் இன்னத்தையும் உன் இடத்தையும் விட்டு நீ வான்னு சொன்ன என்ன செஞ்சிருவாரு, வருவாரு. உன்னுடைய மகனை நீ எனக்காக என்ன செய், பலி கொடுனவனே அதுக்கும் ஆயத்தப்படுவாரு. பார்த்தீங்களா, இப்பேற்பட்ட அந்த மனுஷனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை ஒரு வாக்கு தத்தன்னு சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், என்னன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதுபடியெல்லாம் கேட்டாங்க. அதே போல நீங்களும் நானும் கேட்பேன்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அவர் காத்திருக்கார். ஒருவேளை நம்ம தவறு செய்துட்டாலும் கூட அவருடைய பாதத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நம்ம அவரை பின்பற்றுவோம்னு சொன்னா, அவர் நம்மோடு கூட நம்முடைய காரியங்களை வாழ்க்கை செய்து நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களுடைய பாதத்துல உங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறீங்களா? அப்படி நீங்க ஒப்படைப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்தி எங்களை ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் அகற்றி போடுங்க. என்னென்ன காரியங்கள் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டுமோ திருத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தேவ பக்தியை கட்டளையிடுங்க ஆண்டவரே, தாழ்மையை கட்டளையிடுங்க. உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூலோகத்தில் வாழவும், அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை எப்பொழுதுமே எங்களுடைய மனதிலே சிந்தித்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுத்த எல்லா கட்டளையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு தேவன் கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.